உங்களுக்கு தெரியும், இன்று காலை 8 மணி முதல் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு தழுவியதாக ஒரு தொழிற்சங்க போராட்டத்தை, வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. இது எதனால் ஏற்பட்டது என்று பார்த்தால், இந்த அரசாங்கம் ஆரம்பித்தது இந்த நாட்டிலுடைய ஒரு சிஸ்டம் சேஞ்சை உருவாக்க வேண்டும், எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் சுயாதீனமாக நிறுவனங்கள் இயங்க வேண்டும் என்ற ஒரு பெரும் கோஷமும் காணப்பட்டது. எனவே அதன் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருப்பதானால் இன்று இயங்கி இருந்தால் இன்றைய வேலை நிறுத்தம் கூட ஏற்பட்டிருக்காது. ஏனென்று சொன்னால், உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்களுடைய வைத்திய நியமனங்கள் தொடர்பாக நியமனங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான வைத்தியர்களுடைய இடமாற்றம் பொறிமுறைகளில் இடமாற்றும் விண்ணப்ப பட்டியல்கள் வெளியிடப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இவை தாபன விதி கோவைக்கு அமைவாக ஒரு முறையான சட்ட ரீதியான நெறிமுறைகளுக்கு அமைவாக ஒரு இடமாற்றும் குழுவினூடாகத்தான் இந்த இடமாற்ற பட்டியல்கள் தயாரிக்கப்பட்டு வைத்தியர்கள் நாடு பூராகவும் நிலைப்படுத்தப்படுகின்றனர், காலந்தொட்டும் நிலைப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றனர். எனவே இந்த பொறிமுறைகளுக்கு அப்பால் சென்று, சட்ட ரீதியான நெறிமுறைகளுக்கு அப்பால் சென்று நேரடியாக அரசியல் தலையீட்டின் பின்னர் இந்த பட்டியல்கள் வெளியிடப்பட்டிருந்த காரணத்தின் காரணமாகத்தான் இந்த சிக்கலான நிலைமை தோன்றியிருக்கின்றது. எனவேதான் இதற்கு எதிர்ப்பு வெளியிடும் முகமாக இன்றைய தினம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றனர். எனவே இந்த வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த விண்ணப்ப பட்டியலில் பல்வேறுபட்ட சிக்கல்கள் காணப்படுகின்றது. ஆரம்பத்திலிருந்தே இந்த நியமன கடிதங்கள், இந்த விண்ணப்ப படிவங்களினுடைய கவரிங் லெட்டர்ஸில் தொடர்பாக இதிலும் பாரிய சிக்கல்கள் காணப்படுகின்றது. இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டது நேரடியாக அரசியல் தலையீட்டுடன். எனவே தாபன விதிக்கோவைக்கு அமைவாக இந்த இடமாற்றும் குழுவின் அங்கீகாரம் இல்லாமல் சட்டத்துக்கு முரணாக ஏற்படுத்ததன் காரணமாக ஆரம்பத்திலிருந்தே இந்த நியமன பட்டியல், இந்த விண்ணப்ப பட்டியலில் பல்வேறுபட்ட சிக்கல்கள் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் இந்த பட்டியலில் காணப்படுகின்ற வேகன்சிஸ் அல்லது ஆளணிகள் தொடர்பாக பல்வேறுபட்ட சிக்கல்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், யுத்தம் நிலவிய காலப்பகுதிகளில் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் லிஸ்ட் என்கின்ற ஒரு லிஸ்ட் காணப்படுகின்றது. இது ஊடகங்களுக்கு தெளிவாக, மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கு பகுதிகளில் யுத்தம் நிலவிய காலப்பகுதியிலும் கூட இலங்கையினுடைய சட்டத்திற்கு அமைவாக இந்த சுகாதார சேவையானது நாடு பூராகவும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமமான முறையில் கிடைக்கப்பெற வேண்டும். எனவேதான் யுத்தம் நிலவிய காலப்பகுதிகளிலும் கூட நாடு பூராகவும் உள்ள மக்களுக்கு சமமான சேவைகள் பெறப்பட வேண்டும். இந்த வைத்தியர்கள் தெற்கிலிருந்து இருக்கின்ற வைத்தியர்கள் வடக்கு கிழக்கிலும் போய் வேலை செய்ய வேண்டும், அங்குள்ள மக்களுக்கும் சேவைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதன் காரணமாக வடகிழக்கு பட்டியல், நார்த் ஈஸ்ட் லிஸ்ட் என்கின்ற ஒரு பிரத்யேகமான ஒரு இடமாற்றும் பட்டியல் காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், அந்த காலப்பகுதியில், யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் வைத்தியர்கள் தெற்கிலிருந்து அந்த பகுதியை நோக்கி செல்வதற்கு தயங்கினார்கள். அவர்கள் போகவில்லை. அங்கு வேலை பார்ப்பதற்கு ஒரு கடினமான, ஒரு சிக்கலான சூழ்நிலை காணப்பட்டது. எனவேதான் பிரத்யேகமான ஒரு பட்டியல் மூலமாக வைத்தியர்களுடைய நிலைப்படுத்தல் செயற்படுத்தப்பட்டது. இவ்வாறு செயற்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் கடினமான சூழலில் ஒரு இடர் பிரதேசத்தில் வேலை பார்ப்பதன் காரணமாக அந்த சூழல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு, வைத்தியசாலைகளில் காணப்படுகின்ற வசதி வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கான சலுகைகளும் வழங்கப்பட்டது. எனவேதான் இதன் காரணமாக அந்த சலுகையாவது கருத்தில் கொண்டு தெற்கிலிருந்து வைத்தியர்கள் வடக்குக்கும் கிழக்குக்கும் போய் வேலை பார்த்தார்கள். இதன் காரணமாக நாடு பூராகவும் ஒரு தொடர்ச்சியான ஒரு சேவை, தொடர்ச்சியான மருத்துவ சேவை வழங்கப்பட்டது. எனவே யுத்தத்தின் பின்னரான கால பகுதியில் இவ்வாறான இடர் பிரதேசங்கள் காணப்படுகின்றது. எனவே வசதி வாய்ப்புகள் குறைவான பிரதேசங்கள், வைத்தியசாலைகளில் வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகின்றது. அதே போன்று இந்த வைத்தியசாலைகள் அமைந்திருக்கின்ற பிரதேசங்களில் கூட ஒரு வைத்தியர்கள் கடமை புரிவதற்கு ஏதுவான ஒரு சூழல் காணப்படாத ஒரு டிஃபிகல்ட் ஸ்டேஷன் லிஸ்ட் என்கின்ற ஒரு நடைமுறை யுத்தத்திற்கு பிற்பாடான காலப்பகுதியில் காணப்படுகின்றது. எனவே பிரதானமாக வடக்கு கிழக்கில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகள் இது அடங்குகின்றது. அதே போன்று மலையகத்தில், தெற்கில் என இவ்வாறான இடர் பிரதேசங்களாக பல வசதி வாய்ப்புகள் குறைந்த பிரதேசங்கள் காணப்படுகின்றது. எனவே இந்த பிரதேசங்களிலும் ஒரு சில குறிப்பிட்ட சலுகைகள் காணப்படுகின்றதன் காரணமாக இது இலங்கையில் மாத்திரம் காணப்படுகின்ற நடைமுறை அல்ல, சர்வதேச ரீதியாகவும் காணப்படுகின்ற ஒரு நடைமுறைதான். இவ்வாறு இடர் பிரதேசங்களில்
ஒரு விசேடமான பட்டியல் காணப்படுவதன் காரணமாக இதனால் வைத்தியர்கள் கவரப்பட்டு அந்த பிரதேசங்களில் சென்று கடமை புரிகின்றனர். இதன் காரணமாக இந்த இடர் பிரதேசத்தில் காணப்படுகின்ற மக்களுக்கு ஒரு தொடர்ச்சியான நேர்த்தியான நாடு தழுவியதான ஒரு சேவை கிடைக்கப்படுகின்றது. இதனால் நன்மை அடைவது இந்த இடர் பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் தான். எனவே இவ்வாறு இந்த இடர் பிரதேசங்கள் அபிவிருத்தி அடைந்து இந்த இடர் பிரதேச பட்டியலிருந்து வைத்தியசாலைகள் நீக்கப்படுவது என்று சொன்னால் அந்த பிரதேசத்தில் உள்ள சூழல் நிலைமைகள் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும், அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும், இந்த வைத்தியசாலை சூழல்கள் அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அந்த பட்டியலிலிருந்து அந்த வைத்தியசாலைகளை நீக்க முடியும். ஆனால் இவ்வாறான எதுவிதமான நடைமுறையும் இல்லாமல் கொழும்பில் இருக்கின்ற காரியாலயத்தில் இருந்து கொண்டு அந்த வைத்தியசாலை அமைந்திருக்கின்ற பிரதேசங்கள், அந்த வைத்தியசாலையில் கடமை புரிவதற்கு தேவையான வைத்தியர்கள், அந்த வைத்தியர்கள் கடமை புரிய முடியுமா? இவ்வாறான எந்த விதமான காரணிகளையும் கருத்தில் கொள்ளாது திடீரென விடிந்ததுடன் நேற்று டிஃபிகல்ட் பிரதேசமாக இடர் பிரதேசமாக இருந்த ஒரு வைத்தியசாலை அடுத்த நாள் காலை எழும்புகின்ற நேரத்தில் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த பிரதேசங்களுக்கான அட்ராக்ஷன், அதாவது இந்த பிரதேசங்களில் வைத்தியர்கள் சென்று கடமை புரிவதற்கு தயங்குவார்கள். இதனால் இந்த பிரதேசங்களுக்கு வைத்தியர்கள் விண்ணப்பிக்க மாட்டார்கள். இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த பிரதேசத்திற்கான வைத்திய சேவைகள், தொடர்ச்சியான மருத்துவ சேவைகள் தடைப்படுவதற்கான ஒரு சிக்கலான நிலைமை உருவாகின்றது. எனவேதான் இந்த பிரதேச மக்களுடைய சுகாதாரம் தொடர்பாக அரசாங்கம் கரிசனை கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வியையும் நாங்கள் எடுக்கின்றோம். எனவே இவ்வாறு நேரடியான அரசியல் தலையீட்டின் காரணமாக ஒரு தூர நோக்கின்றி தனியே அரசியல் தீர்மானங்களுக்கு அமைவாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான போஸ்ட் இன்டர்ன் பிளேஸ்மெண்ட் பட்டியல் தொடர்பாக எங்களுடைய தெளிவான அதிருப்தியை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அதற்கு எதிர்ப்பு வெளியிடும் முகமாகத்தான் இன்றைய தினம் காலை 8 மணி முதல் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை, வேலை நிறுத்த போராட்டத்தை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் செய்து வருகின்றது. எனவே இன்றைய தினம் இந்த பிரச்சனை காரணமாக, இந்த பட்டியல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்கள் 400க்கும் அதிகமான வைத்தியர்கள் கொழும்பில் உள்ள எங்களுடைய தலைமை காரியாலயத்தில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன் காரணமாக இந்த வைத்தியர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்கள் இது தொடர்பாக தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றனர். எனவே எங்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக, எங்களுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக, எங்களுடைய ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையாக இந்த வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த படிவத்திலிருந்து இந்த பட்டியலுக்கு அவர்கள் விண்ணப்பிக்க போவதில்லை என்ற ஒரு தெளிவான தீர்மானத்தையும் எடுத்திருக்கின்றனர். எனவே இது தொடர்பாக இன்னும் அவகாசம் இருக்கின்றது. இன்றைய தொழிற்சங்க போராட்டம் நாளை காலை 8 மணி முதல் 8 மணி வரை தொடர இருக்கின்றது. எனவே இப்போதாவது அரசாங்கம் இது தொடர்பாக தீர்க்கமான முடிவுகளை அறிவித்து இந்த அரசியல் தலையீடுகள் இல்லாமல் சட்டத்திற்கு அமைவாக, தாபன விதிக்கோவைக்கு அமைவாக இந்த வைத்தியர்களுடைய இடமாற்றும் பொறிமுறையை செய்ய வேண்டும். அதற்கான முடிவுகள் எடுக்கப்படாவிடின் எதிர்காலத்தில் இது தொடர்பான தீவிரமான முடிவுகளை எடுப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தயாராக இருக்கின்ற தகவலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.